ஏங்க பார்த்தீங்களா மைண்ட் கிராஃப்டில் மழை பெய்யுது. இதே மாதிரி விழுப்புரத்தில் எவ்வளோ மழை, எத்தனை பேர் இறந்துட்டாங்க, மிகப்பெரிய வருத்தங்க. ஆனால் எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா செத்துட்டாங்கிற சந்தோஷங்கிற. அதாவது கைஸ், மழை பெஞ்சனால தான் எங்கள் எல்லாத்துக்கும் ஸ்கூல் லீவ் விட்டாங்க. ஸ்கூல் லீவ் விட்டனால தான் நான் உட்காந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஒரு மகிழ்ச்சி, என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடிக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? சரி, நீங்கள் அதை நோட் பண்ணிங்க. வீட்டுக்குள்ளே எதுக்குறா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ் ராடு வச்சு மீன் பிடிக்கலான்னு சொல்லி தான். ஏன்னா ஃபிஷ் ராடில் மீன் பிடிக்கும் போது நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் மீன் பிடிச்சி பார்த்தா நேம் டேக்கு ஃபிஷ்ஷெல்லாம் கிடச்சிருந்தது. அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இப்படி வீடு எப்படி சுற்றி மாசா இருக்கா? என்னடா தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுருக்கேன்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் சும்மா டிசைனுக்காக ஊற்றி வச்சது, அழகாக இருக்குல்ல பார்க்க. அதனால் தண்ணியெல்லாம் ஓடுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக தேக்கிற மாதிரி நிறுத்தணும். ஊற்றுறதுக்கு சோம்பேறித்தனம். பார்த்தீங்களா கைஸ், சுற்றி அந்த ஷவல் வச்சு விழுந்துட்டேன். அப்புறம் இந்த கேக்டஸ் ஃபார்ம் ஒர்க் ஆகுது கைஸ், போன வீடியோவில் பண்ணது கைஸ். அப்புறம் அந்த கம்போஸ்டர்லேருந்து எப்படி போன் மீல் வெளியே எடுக்கணும்னு நான் மறந்துட்டேன். அது எப்படி எடுக்கணும் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாப்பர் வச்சு எடுக்கணுமா இல்லை நார்மலாக எடுத்தாலே வருமா? எனக்கு ஞாபகம் இல்லை, தான் கேட்குறேன். இதில் வச்சுக்கிட்டே இருந்தால் வந்துடுமா வெளியில் அப்படி பட்டுன்னு? அப்புறம் இன்னொன்று இங்கே பார்த்தீங்களா, எப்படி கைஸ் என்னோடய ஃபார்மு எப்படி அழகாக இருக்கா, மாசாக இருக்கா, நல்லா இருக்காளே, நல்லா இருக்கா? ஓகே கைஸ், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஆஃப்லைனில் இதெல்லாம் எடிட் பண்ணியிருந்தேன். அப்புறம் இன்னொன்று கவனிச்சிங்களா, எவ்வளோ எமரல்டு பார்த்தீங்களா கைஸ்? இதெல்லாம் நான் அந்த கிளேவை வச்சு சம்பாரிச்சது. 2 வில்லேஜ்லேயுமே நான் போய் அடைச்சி வச்சுருந்தேன் ஆளுங்களை. அதில் ஸ்டோன் கட்டர்ஸ்கிட்ட இருந்து கிளேஸ் எல்லாம் கொடுத்து ஏகப்பட்ட எமரல்ஸை தூக்கிட்டு வந்துட்டேன். அந்த ஸ்பைடரை தேடிலாம் போய் நான் நிறைய சாகசங்கள்லாம் பண்ணேன் கைஸ் ஆஃப்லைனில் ரொம்ப நல்லா இருந்தது. பட் அதெல்லாம் இது பண்ண நேரம் இல்லை. ஓகே, இன்ட்ரோ போட்டுருமால. ஆரம்பிக்கலாங்களா? 1 hour later. என்னடா இன்ட்ரோ போட்டோன்னே அந்த வீடியோ மாதிரி 1 hour லேட்டர் வருதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் கைஸ், ரெக்கார்ட் பண்ணலை கைஸ். ஆனால் உண்மை என்னென்னா நான் ரெக்கார்ட் பண்ணினேன். பட் அது எப்படின்னே தெரியல, டெலீட் ஆயிடுச்சு. எங்கள் அப்பாவோ அல்லது அம்மாவோ கூட தெரியாமல் டெலீட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு அதான் டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா இதுவும் டெலீட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, கிராணி சீவேஜ் எஸ்கேப் வேறு நான் கஷ்டப்பட்டு பண்ணி போட்டிருந்தேன். அதையும் டெலீட் பண்ணி வச்சுட்டாங்க. யார் டெலீட் பண்ணது, எப்படி டெலீட் ஆச்சுன்னு தெரியல. நான் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டேன். சோப்பா, இதுதான் நான் வச்சு இன்றைக்கி வீடியோவே மேக் பண்ணலான்னு பார்த்தா ரெக்கார்டே ஆகலை. ஸோ அதனால் நான் இந்த வீடியோவில் பன்னி ஃபார்ம் மேக் பண்ண போகிறேன். மாடு ஃபார்ம் ஆல்ரெடி மேக்கில் இருக்குது. மாடு எதுக்கு யூஸ் ஆகும்? லெதர் எடுக்கிறதுக்கு, பால் எடுக்கிறதுக்கு, கறிக்கு. பன்னி கறிக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ நம்ம பன்னி ஃபார்மை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? கறிக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம பன்னி கறிக்கு, மாடு லெதருக்கும் பாலுக்கும். அப்புறம் கோழி எதுக்கு? கறி தேவையில்லை நமக்கு, ஏன்னா பன்னி தான் இருக்குல்ல. கோழி நமக்கு முட்டைக்கும் ஃபெதருக்கும் யூஸ் ஆகும் கைஸ். அதனால் நம்ம தனியாக ஒரு ஆட்டோமேட்டிக் சிக்கன் ஃபார்ம் மாதிரி செய்ய போகிறோம். ஓகேங்களா? அது கறி சமைச்சு கொடுக்கும், ஃபெதரு அதோடைய பொருட்களையும் சேகரித்து கொடுக்கும். அது மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு கொஞ்ச நாள் ஆகட்டும் கைஸ். அடுத்த வீடியோவில் பண்ண முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் பார்க்குறேன். சரி, ஓகே. அதை விட ஆடு ஃபார்ம் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் நான் கட்ட போகிறதில்ல. எதனாலனா ஆடை வச்சு நான் ஆடு எதுக்கு யூஸ் ஆகும்? உள்ளுக்கு மட்டும்தான். கறிக்கு தான் இது இருக்குது. சிக்கனும் ஆட்டோமேட்டிக் ஃபார்ம் செஞ்சுருவேன். அப்புறத்துக்குலாம் ஆடு எத்தனை ஃபார்மில் நான் கட்டுறது? அதனால் ஆடை நான் ஆட்டோமேட்டிக் உள் ஃபார்ம் செஞ்சுருவேன் ஆட்டை வச்சு. ஸோ அதை நம்ம இப்போ செய்ய தேவையில்லை. அதை நம்ம பிடிக்க வேண்டிய நேரத்தில் பிடிச்சிக்கலாம். அதனால் ஆட்டை வச்சு நம்ம பெருசாக யூசேஜெல்லாம் இல்லை. என்ன பண்ணுவேன், வீட்டுக்கு ஏதாவது டெக்கரேஷன் பண்ணலாம், இல்லை நிறைய பெட்டு தயாரிக்கலாம், இல்லை இந்த மாதிரி கார்பெட் செய்யலாம். வேறு எதுக்கு இது யூஸ் ஆகும்? இல்லை ஏதாவது சிலை மாதிரி கட்டுறதுக்கேன யூஸ் ஆகும். வேறு எதுக்கும் பெருசாக உள் பயன்படுற மாதிரி யூசேஜ் இருக்கா? கீழே விழுவும் போது கொஞ்சம் டேமேஜ் குறைக்கும், அவ்வளோதான். அதுக்கு ஏதாவது எஃப்டிஜி பண்ணுற மாதிரி இருந்தால் பயன்படும், அவ்வளோதான். வேறு எதுக்குமே உள்ளே தேவைப்படாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நமக்கு ஆடு பண்ணைகள் பெருசாக முக்கியத்துவம் நம்ம கொடுக்க போகிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இந்த 2 ஆட்டையும் கொல்ல போகிறோம். சாவுடா, என்னடா 2 அடி வாங்குற நீ? பார்த்தீங்களாங்க, முன்னாடி இருந்தது ஒரே அடி செத்துருச்சு, அது 2 அடி வாங்குது. என்னடா அயன் கத்தி அவமானப்படுத்துறீங்களா? அங்கே பார்த்துங்க, ஒருத்தையாக நின்றுட்டுருக்கான். சாவுடா, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சத்துறாங்க, நீ மட்டும் உயிரோடு இருக்க. ஃப்ரெண்டு சத்தா நீயும் செத்துடணும். கைஸ் அங்கே பார்த்தீங்களா கைஸ், ஒரு கோழி இருக்குது. அதை கொண்டுடலாமா? நம்ம வேணாங்க, இருந்துட்டு போகுது. ஏங்க பண்ணிங்க கூட்டிகிட்டு போய் வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சிடலாம். பண்ணி வா, என் கூட வாடா. ஒழுங்கும்போது நான் ஃபாலோ பண்ணிட்டு வாடா. கரெக்டாக வாடா கைஸ். அங்கே கோழி முட்டை போட்டிருக்கு, முட்டை எடுக்க பார்க்கலாம். இல்லை வேணாம், முதல்ல அந்த பண்ணி போய் விட்டுட்டு வந்துடுவோம். வாடா, பின்னாடியே வாடா. ஏன்டா அப்படி சாவடிக்கிற? வாடா.
ஸோ இந்த கதவு வேறு லாக் ஆகிக்குமா? சந்தோஷம். டே பண்ணி வா பண்ணி, இது வேறு தண்ணிக்குள்ளே இறங்கிட்டு சாவடிக்குதே, வெளியே வா. கைஸ் ஓகே, எங்கள் பாட்டி வேறு வெளியே கத்திக்கிட்டே இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. வீடியோ ரெக்கார்ட் பண்ண விட்றீங்களாடா? கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடா. கைஸ் நீங்கள் வந்து எனக்கு சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. மைன்கிராஃப்ட் பார்ட் 2 தான் வந்து ஒரு நல்ல வியூஸ் பெற்றுச்சு. 115 வியூஸ் ஆட்டும் போச்சு நான் பார்க்கும்போது. அந்த ஒரு வீடியோ தான் 100 வியூஸ் தொட்டிருக்கு, வேறு எந்த வீடியோவுமே தொடலை. கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா தான் வியூஸ் போவோம். தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ வந்து ரீச் ஆகும் நிறைய பேர்த்துக்கு. நம்ம வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் போடுவோம். இப்படி பண்ணுறதுங்கன்னா நான் எப்படி வீடியோ போடுறது? அதனால தான் இடையில சில டைம் பிரேக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. நான் மன உளைச்சலுக்கு ஆளாகி விடுவேன். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம பன்னி ஃபார்ம் கட்டுறதுக்கான பொருட்கள்லாம் செஞ்சிடலாம். முதல்ல வந்து ஒரே ஒரு ஃபென்ஸ் இருக்குது, அதை ஒத்த ஃபென்ஸ் எடுத்து வச்சுக்குவோம். 3 ஃபென்ஸ் அது இல்லாமல் அந்த மாட்டு பண்ணைக்கு கட்டின அந்த மிச்சம் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபென்ஸு செய்யணும். ஃபென்ஸு செய்கிறதுக்கு என்ன வேணும் போய் பார்த்துட்டு வந்துடுவோமா? என்ன வேணும்? கடா ஃபென்ஸையே காணாது வெப்பனு. ஸோ எங்கே வந்து இது கண்ணு ஒன்று தெரில. ஓகே கைஸ், ஃபென்ஸ் வந்து மேலே இருக்குது. நம்ம இதில் எத்தனை பொருட்கள் செய்ய முடியுமா நம்மளால்? சரி செஞ்சுக்கலாம் ஒரு நாள் அதெல்லாம். ஓகே, பிரிட்ஜு ஃபென்ஸ் வந்து செய்கிறதுக்கு என்னடா பண்ணுறா? என்னங்க மாதிரி வித்தியாசமாக பண்ணிகிட்ருக்கான். சரி ஓகே, நம்ம வந்து பிரிட்ஜு ஃபென்ஸ் செய்கிறதுக்கு வந்து குச்சி தேவை. அப்புறம் வந்து கொஞ்சம் மரப்பலகைகள் தேவை. முதல்ல வந்து பலகைகள் செஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து குச்சி செஞ்சுக்கலாம் அந்த பலகையை வச்சு. ஏன்னா பிரிட்ஜ் இதுக்கு மேலே நமக்கு அந்த ஒயிட் கலர் பிரிட்ஜ் இல்லை. அதனால் வந்து இப்போ ஓக் லாக் வச்சு தான் நம்ம வந்து ஃபென்ஸு செய்ய போகிறோம். இப்போ அந்த 8 இருக்கா, 38 இருக்கா, அதில் வந்து 8 இதை கரெக்டாக நம்ம வந்து லாகாக மாற்றிக்கலாம். எதனாலனா வந்து என்னால் மறுபடியெலாம் போய் முதல்ல இருந்து மரம்லாம் வெட்டிட்டு வர முடியாது. அதனால தான் மரத்தை எவ்வளோ கஞ்ச பிசினா எடுத்து ரொம்ப செலவு பண்ணுறேன். ஏன்னா அங்கே போய் கிட்டத்தட்ட அந்த வில்லேஜுக்கு அந்தாண்ட போய் வெட்டிட்டு வரணுங்க. வெட்டிட்டு மறுபடியும் வரணும். நான் தொலைஞ்சு போயிடுறேன். போகலாம். நாய் வேறு அங்கே தான் இருக்குது. அங்கே நிறைய நாய் இருக்குங்க, நான் பார்த்தேன். ஆனால் நாய் வந்து வேறு கலரில் இருக்குது கைஸ். எல்லா அப்டேட்லேயும் வந்து ஒயிட் கலரில் இருக்கும் நாய். ஆனால் இந்த அப்டேட்டில் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குது. அதனால எனக்கு டவுட் இருக்குது, நாயா நரியா என்னன்னே தெரியல. ஆனால் நரி வந்து இப்படி இருக்காது. நரி ஓனாயாக இருக்குமா? ஓனாய் தான் நாய். இதில் என்னடா இது டாகுன்னு காட்டாது, உல்ஃபுன்னு தான் காட்டும் ஆக்சுவலி. என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து ஃபென்ஸை வச்சிடலாம். வந்து மாடளவுக்கு இது பெருசாக தேவையா? பார்க்கலாம், அப்படியே வச்சுட்டே வருவோம். இந்த பண்ணி வேறு போனால் வீட்டு போகிறான், பிடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் கைஸ், இந்த வீடியோ வந்து நான் கட்டுறதெல்லாம் நான் தான் கட்டுவேன். பண்ணி பிடிக்கிறது வந்து என் தம்பி தான் இந்த பண்ணி பிடிக்கிற வேலை செய்வான். ஸோ பாதிக்கு மேலே சர்வஸோட கேம் ப்ளே தான் வரும். ஓகே கைஸ், வந்து இந்த ஃபென்ஸ் இந்த சைஸ் போதும்னு நினைக்கிறேன். பண்ணிங்களுக்கு இது போதும். எப்படியே கறி தானே போட போகிறோம். அடா கொண்டு போகிறதுக்கு இருக்கிற அவ்வளோ பெரியப்பா அப்படி தான் இருக்குது. சரி ஓகே, உள்ளே வாடாடே, சீக்கிரம் வாடா வாடாடே, வாடா உள்ளவா உழுதை உள்ளவா. ஓகே, நீ உள்ளே ஏறு, நான் போயிட்டு வந்துடுறேன். என்னங்க இந்த ஆடு இன்னும் வளரவே மாட்டேங்குது. வளர்ந்தா போட்டுடலான்னு பார்த்தா வளரவே மாட்டேங்கிறாப்புல. சரி உங்களுக்குலாம் கொஞ்சம் சோறு கொடுத்து பார்ப்போம். நிறைய குட்டி போட்டுவனுங்க. சரி வேணாம், எதுக்கு வீட்டை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. 64 வீட்டு இருக்காது, இருக்கட்டும். நமக்கு ப்ரெட்டு செய்கிறதுக்கு ஆகும். ஓகே, இப்போ தான் வந்து என் தம்பி கூட வந்து எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருந்தது. அவனை கூப்பிட்டு கொடுத்துட்டேன் ஃபோனை. கைஸ், என் தம்பி வந்து ரொம்ப பாட்டு மாதிரி விளையாண்டுருந்தான். அதனால் அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். அவன் வந்து ஒரு வழியாக ஒரு பண்ணியை பிடிச்சிட்டான் கைஸ், வெற்றிகரமாக. ஓகே, இப்போ வந்து அவன் பண்ணியை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறான். ஓகே, நான் அதெல்லாம் கட் பண்ணிடுறேன். கைஸ், அவன் பண்ணியை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து ரொம்ப தூரத்தில் வந்து ஏகப்பட்ட பண்ணி கிடச்சிது. எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டான். அதெல்லாம் வந்து காமிச்சா ரொம்ப பெருசாக போயிருள்ள கைஸ் வீடியோ. அதனால தான் வந்து விட்டுட்டேன். ஓகே, இப்போ வந்து ஃபென்ஸை உடச்சி பண்ணியெல்லாம் உள்ளே இழுத்துருவோமா? உள்ளே வாங்களே, சீக்கிரம் வாங்களே, எல்லாம் வாங்களே. பரவாயில்லைங்க, இவன் கூட பண்ணியெல்லாம் முடிச்சிட்டோம். எங்க குட்டி தம்பி போச்சு. உக்காடுறா, ஷீல்டு போடுறா சர்வேஸ். இவனுக்கு வர ஷீல்டு போட தெரியுமானே தெரியலையே. டே உக்காடுறா கிருக்கா. ஐயோ, பண்ணியெல்லாம் அடிக்கிறாங்க. அடா பாவி, மொட்டக்கு இருக்கா? டே அட்ரா அவனை. என்னங்க அடி வாங்கிட்டு இருக்கிறான். உக்காடுறா, ஷீல்டு போடுறா. டே ஷீல்டு கூட பிடிக்க தெரில. ஒரு பண்ணியை வேற ஓட விட்டுவிட்டாங்க இருக்கேன். வாங்கடா, உள்ளே வாங்கடா. நான் வேறு இந்த இடத்துல இல்லை. இப்போ அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கிறான். அப்புறமா தான் நான் வந்து வந்தேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு. எங்கே அவன் வந்தாங்க குட்டி சாம்பி. அப்பாடே, இந்த குட்டி சாம்பி ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெல்லோ கைஸ். இவங்கிட்ட தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். என் தம்பி சத்தியமாக பாவம், ஃப்ரெண்ட்ஸை தாண்டி பறந்து போய் விழுகுறான் ஒரு அடிக்க. அங்கே பாருங்க, தூரத்தில் ஒரு அப்பா சாம்பி நின்று பார்த்துட்டு இருக்குது. என் பையனையே அடிக்கிறியாடா அப்படின்னு.
பாருங்க அந்த மூலையில் நின்றுருக்கிறான் குட்டி. சரி அவன் குட்டிக்கு வாரத்துலேயே இருக்கட்டும் அவன். ஸோ நான் வந்து இப்போ தான் கொஞ்ச நேரத்தை கழிச்சு வாங்கினேன். இப்போ தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். இது நான் தான் நினைக்கிறேன் கைஸ். எஸ் இது நானே தான் கைஸ். ஓகே அவனை அடிச்சு கொண்டுட்டேன். இதுக்கு மேலே வந்து நான் மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். ஃபோன் கண்ட்ரோல் எடுத்துட்டேன் கைஸ். அந்த பண்ணி கத்துற சவுண்ட் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குது உண்மையிலேயே கைஸ். தயவு செஞ்சு நான் திருப்பி கேட்டுக்கிறேன். அந்த சர்வேஸை வந்து உங்களால் எப்படியெல்லாம் வந்து கமெண்ட்டில் வந்து திட்ட முடியுமோ திட்டுங்க. நான்லாம் ஒன்றும் கவலையே பட மாட்டேன். ஏன்னா வந்து ஒரு ரொம்ப ஓவராக பண்ணிட்டுருக்கான். என்னை வந்து ரெக்கார்ட் பண்ண விட மாட்டேங்கிறான். கேம் விளையாண்டு ரெக்கார்ட் பண்ணவும் விட மாட்டேங்கிறான். சரி நீ விளையாண்டு ரெக்கார்ட் பண்ணுறாலும் அதுவும் முடியாதுங்கிறான். வாய்ஸ் கொடுக்க விட மாட்டேங்கிறான். ஒன்றுமே பண்ண விட மாட்டேங்கிறாங்க. கடுப்பேற்றுறான் கைஸ். அப்புறம் நான் வந்து எப்போ 100 சப்ஸ் அடிக்கிறேன்னா வந்து அப்போ அன்றைக்கி நான் வந்து சர்வர் கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன். அதான் ஸ்டார்டிங்கில் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். மென்ஷன் பண்ணலையா? ஓகே இன்னொரு டைம் மென்ஷன் பண்ணிடுறேன். மென்ஷன் பண்ணலன்னா வேர்ல்டு டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். என்னென்னா வந்து ப்ரோ இந்த மாதிரி வந்து சர்வர் ஓப்பன் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் வந்து சர்வர் ஓப்பன் பண்ணுறேன் ப்ரோ. உங்களுக்காக கண்டிப்பாக வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஆனால் வந்து 100 சப்ஸ் நம்ம அடிக்கணும். அப்போ தான் நான் வந்து ஓப்பன் பண்ணுவேன். அதையும் சொல்லிடுறேன். அப்புறம் கவின் எம்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் ஃபயர் விட்டுட்டு. ஏங்க இங்கே பாருங்க ஸ்கெலட்டனு தண்ணிக்குள்ளே இறங்கி நின்றுட்டுருக்கிறானுங்க. இருங்க ஜாம்பிக்கு உனக்கு சண்டையை முட்டுடுவோம். டே போடா போய் அடுறா. செத்துட்டா அடித்தவனை தள்ளான்னு மட்டும் செத்துட்டாங்க. சரி ஸ்கெலட்டன் அடிப்போமா? ஐயோ டே அட்ரா அவனை. அடிச்சிட்டேன். ஓகே ஒரே அடியில் போட்டாச்சு. பட மாட்டிக்குது பாருங்க. எங்கள் சைடில் எவனும் இருக்கானா என்ன? இல்லை ஓகே சைடில் இல்லை. தண்ணிக்குள்ளே சொல்லிட்டு மொக்கான்ட்ருப்பானுங்க. ஓகே எவனும் இல்லை. டென் ஓகே கைஸ். ஒரு வழியாக வந்து வெற்றிகரமாக 4 பண்ணியை பிடிச்சிருக்கோம் நம்ம. 4 பண்ணிக்கு 4 மணி நேரமாக முக்கியிருக்கிறான். சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ணியை பிடிச்சதுக்கு வெற்றிகள் கிடச்சி விட்டது. போங்கடா போய் எனக்கு இன்னும் நிறைய குட்டி போடுங்கடா. ஓகே கைஸ் இந்த விவசாயத்தை வந்து நம்ம இன்னும் அறுவடை பண்ணவே இல்லை. பண்ணிடலாமா? இருங்க முதல்ல வந்து அதுக்கு முன்னாடி கார்பெட்டு ஓரத்துக்கு வச்சுருவோம். ஏன்னா வந்து என்னால் ஒவ்வொரு டைமும் வந்து தாவிட்டு இருக்க முடியாது. இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக நான் தண்ணி குடித்தேன். அதனால தான் வந்து டைம் ஆச்சு. ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்னங்க இந்த ஆடு இன்னும் வளரவே இல்லை. ஷேர் பண்ணலான்னு பார்த்தா அவனுக்கு வரவே இல்லை. இருங்கங்க கார்பெட் இல்லையே ஒன்று தான் இருக்குது. என்ன பண்ணுறது? இருக்கான்னு பார்க்கலாம். உள்ளே இருந்தால் கூட அதை வச்சு செய்யலாம் கைஸ். ஓகே இந்த வீடியோ அதை செஞ்சு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா கைஸ் எவ்வளோ பெரிய ஃபார்ம் கட்டியிருக்கிறோம். கேட்டலிங்லாம் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு பெரிய டொமஸ்டிகேஷனே க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது இல்லை இது ப்ரெஷர் பிளேட்டு. இது தேவையில்ல நமக்கு கார்பெட்டு தான் வேணும். ஓகே 3 கார்பெட் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே வாரத்துக்கு வச்சுருவோமா? ஓகே இங்கே ஒன்று அங்கே 2 இருக்குது ஆல்ரெடி. இங்கே ஒன்று வைக்கணும். மாடு ஓரமாக போ. சரிப்பா நான் இங்கே வச்சிட்றேன். அப்புறம் வச்சுட்டு வந்து அங்கே வச்சுக்கலாம். ஓகே ஓரமாக போய் அடி வாங்குறியான்ட்ட. ஓரமாக போ. சூப்பா நீயும் போ. சும்மா வந்து நின்றுக்கிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. சரி ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம வேறு இன்னும் அறுவடை பண்ணவே இல்லை. ஏன்னா அரைகுறையாக வளர்ந்து கிடக்குங்க. அதெல்லாம் வந்து அறுவடை பண்ணேன் கைஸ். நான் அந்த மாடு பிடிக்கும் போது அறுவடை பண்ணேன். பட் வந்து அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணலை கைஸ். நான் ரொம்ப மன்னிச்சுக்கோங்க என்ன. அப்புறம் எதனால் அந்த இடத்துல நான் இது வச்சுருக்கேன்னா ஸ்லாப் வச்சுருக்கேன்னா வந்து ஓரத்தில் போய் இப்படி நின்னா சுடாது. அதனால தான் கைஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைன்கிராஃப்ட் விளாட்றவங்களுக்கு ஒரு சிறப்பான டிப் ஒன்று சொல்லிட்டா. ஃபர்னன்ஸ் வச்சு சமைக்காதீங்க. இந்த மாதிரி கேம்ப் ஃபயர்ஸ் வச்சு சமைங்க. ஏன்னா ஃபர்னன்ஸ் வச்சு சமைங்கன்னா ஒவ்வொரு டைம் நீங்கள் கோல் போடணும். பட் இதுக்கு நீங்கள் கோலே போட தேவையில்ல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ பை கைஸ். அடுத்த வீடியோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.